Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல மானசா தேவியின் வரலாறு மற்றும் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மானசா தேவியை பற்றி பதிவு சீக்கிரத்தில் கொடுங்க அப்படின்னு சிலர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கும் மேலாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு தருணம் இப்போ வந்துருச்சு. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது போல தான், கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கட்டாயம் அது பதிவுகளாக தருவேன். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். சரி, இன்றைக்கு இந்த மானசா தேவி யார், அவருடைய வரலாறு என்ன, அவரை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மானசா தேவி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். இவர் வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வம். இன்னும் சொல்லணுன்னா இவர் ஒரு நாக தெய்வம், நாக தேவதை. இந்த பெங்கால் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அநேகம் பேருடைய வீட்டில், பெங்கால் மட்டும் இல்லை, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மானசா தேவியை கட்டாயம் வணங்குவாங்க. அவர்கள் தன்னுடைய குலதெய்வமாகவே நினைத்து வணங்கிக்கிட்டு வர்றாங்க. இந்த மானசா தேவியை பற்றி தென் பகுதிகளில் அதிகமாக கேள்விப்படலையே, தென் மாநிலங்களில் கேள்விப்படலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை பிரதானமாக வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அனைத்து பெண் தெய்வங்களும் சக்தியின் ஸ்வரூபமே. இப்போது இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. எல்லாமே ஆதிசக்தியின் மறு அவதாரம், ஆதிசக்தியின் அதாவது பராசக்தியின் மறு வடிவம் அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொரு பெண்ணும், நீங்களும் சரி, பார்க்கின்ற பெண்ணும் சரி, நானும் சரி, ஒவ்வொருத்தருமே சக்தி. அந்த பராசக்தியின் அம்சமாகத்தான் நம்ம கருதணும். அந்த பராசக்தியின் அம்சமாக இருந்து அவள் எப்படி நற்செயல்களை செய்தாலோ அதுபோல் நம்ம செய்யணும். இந்த பராசக்தியின் வடிவங்களாக விளங்கியவர்கள் தான் அனைத்து பெண் தெய்வங்களும். அதில் ஒருவர் தான் மானசா தேவி. இவருடைய தாய் தகப்பன் யார் அப்படின்னு புராணங்களில் இருவேறு கருத்துக்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய மகள் தான் மானசா தேவி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இன்னொன்று காஷ்யப்ப முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் தான் மானசா தேவி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மானசா தேவியின் பெற்றோர்கள் யார் என்கின்ற ஒரு குழப்பம் இருந்த காரணத்தினாலேயே மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து இவருக்கு மறுக்கப்பட்டது. அதனால தான் மானசா தேவியை வழிபடாதவர்களிடம் எப்பொழுதுமே இந்த தேவி சீற்றத்துடன் இருப்பாள். வழிபட்டவர்களிடம் குழந்தையை போல தாங்கி கொண்டு அனைத்து துயரங்களையும் தீர்த்து வைப்பாள். இந்த தாய் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாம்புகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே வச்சுருப்பாங்க. பாம்புனாலே விஷத்தை கொண்டது, தீண்டக்கூடியது, சீரக்கூடியது, அது அத்தனையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மானசா தேவியை வாசுகியின் தங்கையாக சொல்கிறாங்க. வாசுகி பாம்பு உங்களுக்கு தெரியும். பார்க்கடல் கடைந்த பொழுது உண்டான விஷத்தை சிவபெருமான் உட்கொண்ட பொழுது அவருக்கு தீங்கு எதுவும் நேராமல் தற்காத்ததே இந்த மானசா தேவி தான் அப்படின்ற புராண செய்திகள் இருக்குது. இந்த மானசா தேவியை காஷ்யப்ப முனிவர் ஜரட்கரு என்கின்ற ஒரு முனிவருக்கு மணமுடித்து வைத்தார். அந்த ஜரட்கரு ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த மானசா தேவியை மணந்து கொண்டார். என்ன சொன்னார்னா, தனக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதில் சரியாக இருக்கணும். என்றைக்கு தன்னுடைய கடமையிலிருந்து இந்த மானசா தேவி தவறுகின்றாரோ அன்றைக்கு அவரை விட்டு இவர் போயிடுவார் அப்படின்ற ஒரு நிபந்தனை பேரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்த மானசா தேவி ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கணவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு, அவரை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலதாமதமாக எழுப்பி விட்டார். எழுந்த ஜரட்கரு முனிவர் என்ன பண்ணார், ஏன் தாமதமாக எழுப்பின, தாம் காலையில் செய்யக்கூடிய நித்திய கடமைகள் பூஜைகள் எல்லாம் செய்ய முடியாமல் போய்விட்டதே, அதற்கு தாமதமாகிவிட்டதே என்று அவர் மீது கோபித்து கொண்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். இப்படி இவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்கிறாரு, அஸ்திகன். பிற்காலத்தில் அவர் கோபம் தணிஞ்சு திரும்ப மானசா தேவி கிட்ட பார்க்குறாங்க. அஸ்திகன் என்ற மகனோடு மானசா தேவி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மானசா தேவி எப்படி காட்சி அளிப்பார் அப்படின்ற ஒரு புராண செய்தி இருக்குது.
7 நாகப்பாம்பை தான் தன்னுடைய அணிகலன்களாகவும் தான் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையாகவும் தாய் கொண்டு இருப்பார். அவருடைய மடி மீது இந்த அஸ்திகன் குழந்தை சில படங்களில் இருக்கும். அந்த குழந்தை இருக்க படத்தை பார்த்தா கேட்பீங்கல்ல, இந்த குழந்தை யாருன்னு. அதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். தன்னுடைய மகனை அரவணைத்தபடி மானசாதேவி காட்சி கொடுப்பார். பாம்பை இருக்கையாக கொண்டு அதன் மீது அமர்ந்த காட்சியும் இருக்கும். தனியாக மானசாதேவியே இருக்கின்ற காட்சி இருக்குது. இன்னொன்று, பாம்புகளை அணிகலன்களாக அணிந்தவளாகவும் இருப்பாள். இந்த தேவியை ஒற்றைக்கண் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கும் புராண செய்தி இருக்குது. ஏன் ஒற்றைக்கண் தேவி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மானசாதேவியின் வளர்ப்பு தாய் ஒரு முறை இந்த தாயின் 2 கண்களில் ஒரு கண்ணை குத்திட்டாங்க. அப்போலேருந்து அந்த ஒரு கண் செயல்படலை. அதனால் ஒற்றைக்கண் தேவி அப்படின்னு பக்தர்கள் வணங்கிக்கிட்டு வந்தாங்க. சரி, இந்த மானசாதேவியை வணங்குவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த மானசாதேவியை வணங்கக்கூடிய பக்தர்கள் தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அதுக்காக அதை சொல்கிறேன். மானசாதேவி பெரும்பாலும் மழை காலங்களில் தான் வெளியில் வருவாங்க. பொதுவாகவே பாம்புக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? மழைக்காலங்களில் தான் நிறைய வெளியில் வரும். அந்த நேரத்தில் தான் இந்த தாயும் வெளியில் வருவாங்க. இந்த மானசாதேவியை வணங்குவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. தேவியை வணங்குவதற்கு கேட்கவா வேணும் என்ன நன்மைகள் அப்படின்னு நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு சில தெய்வங்களை கும்பிடுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் பிரதானமாக தீரும் இல்லையா? அப்படின்னு பார்க்கும் பொழுது கரு வளராமல் சிதை அடைகின்ற கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கரு தாங்கி நிற்கக்கூடியவர். இன்னொன்று, குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த தேவியை வணங்கினால் குழந்தை பேறு உண்டாகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோயை தீர்க்க முடியாத நோயெல்லாம் என்னென்ன தெரியாமல் இருக்கும், அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவள் அம்மை போன்ற நோய்கள். அதனால் நிறைய பேர் அந்த காலத்தில் தாக்கி உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மானசாதேவியை வணங்கி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொன்று, அந்த அம்மை நோயால் ஏற்படக்கூடிய தழும்புகள் எல்லாம் போக செய்திருக்கின்றாள். அம்மை நோயால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை இல்லாமல் செய்யக்கூடியவள் இந்த மானசாதேவி. போதுமே, ஒருவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எல்லாத்த விடவும் சிறந்த செல்வமாகிய மக்கட்பேறு குழந்தை செல்வம் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இருக்கு இல்லையா? அதனால் நோய் இல்லாமல் வாழணும். இதையெல்லாம் நமக்கு தரக்கூடியவள், நோய் இல்லாமல் வாழச் செய்யக்கூடியவள், குழந்தை பேற்றை தரக்கூடியவள் இந்த மானசாதேவி. அதனால் மானசாதேவியை வணங்கினால் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். சரி, இந்த தேவியை எப்படி வழிபடணும் அப்படின்றது அடுத்தது கேட்பீங்க. பொதுவாகவே பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக இந்த பூஜையை செய்யணும். ஏன்னா எப்பொழுதுமே பாருங்கள், ஒரு தெய்வத்தை மற்றவர்களுக்கு இணையாக வணங்கப்படாமல் ஒதுக்கப்படும் போது, தெய்வத்தைன்னே கிடையாது, நம்ம பூலோகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம், அவர்களை ஒதுக்கும் பொழுது அவர்களுக்கு அதிக கோபம் வரும், சீற்றம் ஏற்படும், அதனால் சத்தம் போடுவாங்க. அதுபோல தான் மானசாதேவிக்கு சரியான அந்தஸ்து கிடைக்கல இல்லையா? அதனால் சீற்றத்தோடு இருக்காங்க இல்லையா? அந்த தேவியின் சீற்றத்தை தணிக்கணும்னா உண்மையான அன்பு பாசத்தை காமிச்சு தான் நம்ம பூஜை செய்யணும். பூஜை அறையை சுத்தப்படுத்தின பின்னாடி நம்ம இந்த மண் சட்டி எடுத்து, நான் உங்களுக்கு குலதெய்வ பூஜை செஞ்சு காமிச்சிருப்பேன், மண் சட்டி எடுத்து அந்த மண் சட்டியில் மஞ்சள் நல்லா தண்ணி ஊற்றி குழைச்சிட்டு அது மேலே பூசிக்கிட்டு அதற்கு ஒரு திலகமிட்டு அதை மானசாதேவியாக நாம் கருதி கொண்டு அதற்குள்ளே வெத்தலைப்பாக்கு அரிசி நாணயமெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம். அது ஒரு வழிபாடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மண்ணால் செய்த பாம்பு சிலை இருந்ததுன்னா அதை கொண்டும் நம்ம வழிபடலாம். அப்படியும் இல்லைன்னா மானசாதேவியின் படம் இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, மானசாதேவியின் படத்தை வைத்தே நம்ம வழிபடலாம். பொதுவாகவே மண்ணுக்கும் மானசாதேவி அதாவது பாம்புக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இல்லையா? புற்றில் தான் இருக்கும், மண் புற்று. அந்த பாம்பினுடைய புற்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தேவி குடியிருந்தால் அந்த புற்று மண் எடுத்து வந்து இப்போ கூட வழிபடக்கூடிய வழக்கம் நிறைய பேர் கடைபிடித்து வர்றாங்க. மலையனூரில் பார்த்திங்கன்னா பெரிய புற்று இருக்குது, அதுலேருந்து புற்று மண் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவல் காட்டுவாங்க. அதனால் பாம்புக்கும் மண்ணுக்கும் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால மண்ணால் செய்யப்பட்ட பாம்பு சிலை இருந்ததுன்னா ஓகே. இப்போல்லாம் அதை வச்சு யாரும் வணங்குறது கிடையாது. அதனால் மானசாதேவி படம் வச்சுக்கோங்க. அந்த படத்தை வைத்த பின்னாடியும் மண் சட்டியும் வைத்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா சர்ப்ப யந்திரம் இருந்ததுன்னா அதுவும் போதுமானது. அதுவும் இல்லைன்னா நம்ம
வீஹா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷ நிவாரண யந்திரான்னு ஒன்று இருக்கும். நாக சிலை இப்படி இருக்கும், 5 தலை நாகத்தும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்படிகம் வச்ச மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அந்த சிலை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் படத்தில் காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வைத்தும் வழிபடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாக உருக்கொண்டு எதை வழிபட்டாலும் இந்த மானசா தேவியை போய் சேரும் அந்த வழிபாடு. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து வழிபடலாம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் மானசா தேவியின் வரலாறு மற்றும் அவருக்குரிய வழிபாட்டை பார்த்தோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டு இருக்குது. அது தவிர இந்த தம்ப்நெயிலில் வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கு, அதையும் பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். என்ன தான் இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. அதாவது சரும பிரச்சனை உள்ளவர்களுக்கு நான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கேன். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா லிப் பாம், ஃபேஸ் க்ரீம், ஃபேர்னஸ் க்ரீம், அது இன்னொன்று இந்த சோப்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கேன் நான் கெமிக்கல். அதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பதிவு பெருசாக போயிடும். அதனால் ஏற்கனவே நம்ம வீஹா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருப்பாங்க, ரிவ்யூஸ்லேயும் இருக்கும். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வீஹா கடைக்கு வாங்க. எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் நாட்டில் அல்லது உங்கள் ஊரில் வேறு எங்கேயுமே கிடையாது. யாராவது என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது எங்கள் viha.online மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயோ வீஹா என்கின்ற பெயர் பார்த்திங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. எங்கேயும், அதாவது எங்கள் வெப்சைட்டில் மற்றும் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மட்டும்தான் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, நீங்கள் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கா பெயர், என்னுடைய பெயர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எங்களுடைய வீஹா பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் சிம்பிள், எழுத்துக்கள் எல்லாம். சிலர் இது போன்ற தவறுகள் செஞ்சிட்ருக்காங்க, அது என்ன ஏதுன்னு நான் சொல்ல வேண்டாம். அதனால தான் திரும்ப திரும்ப சிம்பிள் கலர் முதற்கொண்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரிவிங்க. அதை படிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.